அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வாராவாரம் இடம்பெறும் மருத்துவரும் நாமும் நிகழ்வு இருக்கின்றோம். மருத்துவரும் நம் நிகழ்வுக்கு ஆதரவை வழங்குகின்றனர் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வாராவாரம் இடம்பெறும் மருத்துவரும் நாமும் நிகழ்வு இருக்கின்றோம். மருத்துவரும் நம் நிகழ்வுக்கு ஆதரவை வழங்குகின்றனர். இன்றைய மருத்துவ நாமம் நிகழ்வில் எங்களோடு பல மாதங்களாக இணைந்திருக்கின்றார் டென்மார்க்கில் இருந்து ஸ்ரீ கதிர்காமநாதன் அவர்கள். இவர் உளவியல் நிபுணராக டென்மார்க்கில் பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்ற நிலையிலே இந்த நிகழ்வில் அவர் தானம் கலந்து கொள்வதாக திரு சக்குனம் ஐயா அவரிடம் கூறி தொடர்ந்து பல மாதங்களாக தொடராக ஆரம்ப சிறுவர் நிலையிலிருந்து முதுமையடையும் வரை ஆன ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு தொடர்பாக மருத்துவ நாம நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டு அந்த வகையிலே நாங்கள் பல விடயங்களை பேசியிருந்தாலும் நிறைவாக பேசிய விடயமாக இருந்தது மன உளைச்சல்கள் போர் யுத்த காலப்பகுதியினால் வந்தவர்கள் பற்றிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் நிச்சயமாக கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றோம். அதை பற்றி அறிதலை கொடுப்பதற்காகவும் அவர் தயாராக இருந்திருந்தார். அந்த வகையிலே வணக்கத்தை கூறிக்கொண்டு வணக்கம் ஐயா. வணக்கம். நீங்கள் மீண்டும் இணைந்திருப்பதை மிக்க மகிழ்ச்சி. சென்ற வாரம் நாங்கள் கதைத்தது போலவே மனோநிலை சம்பந்தப்பட்ட சூழ்நிலை போர்க்காலத்தால் புலம்பெயர்ந்தோர் அல்லது போர்க்காலத்தால் நாட்டில் வாழ்கின்றவர்கள் அல்லது நீங்கள் கண்ட அனுபவங்கள். உதாரணத்துக்கு நான் கூட ஒரு விடயத்தை கூறிக்கொள்ளலாம். 94ஆம் ஆண்டு எனது நண்பன் அவர் முதல் நண்பனாக வரவில்லை. அவர் புலம்பெயர் நாட்டுக்கு வந்து அவர் இருந்த சந்தர்ப்பங்கள் வந்தால் அவருக்கு ஒரு ரூம் கொடுத்திருக்கும். அந்த ரூமில் பூட்டி போட்டு இருந்துடுவார், வெளியில் வர மாட்டார். காரணம் அவருக்கான சூழ்நிலையில் இந்திய ஆமியால் ஏற்பட்ட போர்க்கால பிரச்சனைகள், அவருடைய தாயாரை கண் விட்டிய அந்த சூழ்நிலைகளை கண்டு அவருடைய மனம் விரக்தி அடைந்து அமைதியாக இருந்தார். அவரை நான் மெல்ல மெல்ல கதைத்து அவரை வெளியில் கூட்டி கொண்டு வந்திருந்தேன். இது போன்ற தகவல்களுக்கான மனோ தத்துவ ரீதியான விடயங்கள் என்னவாக இருக்கும், என்ன இதற்கான தீர்வுகள் அப்படி? முதல்ல அந்த பிரச்சனை என்ன என்றதை நாங்க பார்த்துட்டு ஒரு முதல் பகுதியில, இரண்டாவது பகுதியில நீங்க சொல்ற மாதிரி கட்டாயமாக அதனுடைய தீர்வுகள், அதுக்குரிய வாய்ப்புகள் என்ன இருக்குன்றதை நாங்க பேசலாம். நீங்க சொல்ற அந்த நண்பருடைய பிரச்சனை என்று சொல்லுவது இன்றைக்கு ஐரோப்பாவில் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த மாதிரி எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் பல நாடுகளிலே இருந்து புலம்பெயர்ந்து வந்திருக்கின்றார்கள். அந்த புலம்பெயர்ந்து வந்த மக்கள் எல்லோருக்குமே இந்த யுத்த அனுபவங்கள் என்ற விடயத்தை தாங்கி அல்ல அதால பாதிக்கப்பட்டு இங்கே அகதிகளாக தஞ்சமடைந்து இருக்கின்றார்கள். ஆனா இப்ப எங்களுடைய இந்த யுத்த வடு அல்லது இப்படியான விடயங்களை நாங்க கூறும்போது இது வெறும் போர்களால ஏற்படுகின்ற தாக்கங்கள், அதனுடைய அனர்த்தங்கள், அதால வர்ற வடுக்கள் மாத்திரமல்ல. இப்ப உதாரணமாக இயற்கை அனர்த்தங்கள், புவி அதிர்ச்சி அல்லது வெள்ளங்கள், வறட்சியல், இப்ப எங்கட ஊர்ல சுனாமி வந்துச்சு, அப்படி இந்த சுனாமியல், இப்படியான இயற்கையில ஏற்படுகின்ற அனர்த்தங்களாலையும் இந்த உளவடு என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரச்சனைகள் மக்களுக்கு வரலாம். அதுண்ட வரவிலக்கணத்தை அந்த வடு என்றதுக்கு அவர்கள் சொல்லுகிற வரவிலக்கணம் என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு அதி பயங்கரமான அனுபவத்துக்கு ஊடாக வந்தவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்று சொல்லி அதை விளங்கப்படுத்துவார்கள். அப்ப இதனால இந்த அதீத பிரச்சனை, உலக சமூகத்திலே இருக்கின்ற அதீதமான பயங்கரமான அனுபவங்கள் ரெண்டு வகையாக, பெரும் பகுதியாக சொன்னா ரெண்டு வகையாக அந்த அனுபவங்கள் ஏற்படுகின்றது. ஒன்று இயற்கையாலே ஏற்படுகின்றது. இப்ப நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி வெள்ளங்களோ சுனாமியோ அல்ல புயலோ இப்படியான இயற்கையினுடைய அனர்த்தங்களாக ஒரு பகுதி ஏற்படுகின்றது. இரண்டாவது பகுதி மனிதனால உருவாக்கப்படுகின்றது. மனிதனுடைய செயல்பாடுகள், அவனுடைய நடவடிக்கைகளுக்கு ஊடாக
இரண்டாவது வகையான அனர்த்தங்கள் வந்து ஏற்படுகின்றத உலகத்துல நாங்க வந்து பார்க்கின்றோம். அப்ப இந்த இரண்டாவது வகையான அனர்த்தங்கள் தான் இப்ப எங்கட இலங்கை தமிழீழத்தில இருந்து வந்த எங்களை பொறுத்தவரையில வந்து எங்களுக்கு அந்த யுத்தம் என்று சொல்லப்படுற அந்த யுத்த வடுவுக்கு தாங்க இயலாம தான், யுத்த அனர்த்தங்களை தாங்க இயலாம தான் நாங்க வந்து இங்க வந்து இடம்பெயர்ந்து வந்திருக்கோம். அப்ப இதனால இப்ப எங்கட மக்களை பொறுத்தவரையிலேயே அவர்களுக்கு வந்து இருக்கின்றது இந்த யுத்த வடு என்று சொல்லப்படுகின்ற பிரச்சனை அவர்களுடைய மூளையிலே நிறைய பதியப்பட்டு இருக்கின்றது. ஏன்னா இப்ப மூளையை பொறுத்தவரையிலே வந்து சூழலிலே இருந்து கிடைக்கின்ற செய்திகளை அனுபவங்களை எல்லாவற்றையும் தன்னுடைய ஐம்புலன்களினாலே உள்வாங்கி தன்னுடைய ஒரு பகுதியில வந்து உதாரணமாக கம்ப்யூட்டர்ல நாங்க சொல்லுகிற மாதிரி ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி ஒன்று இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க்ல அது வந்து பதிஞ்சு வச்சிடும். அந்த இடத்தை தான் நாங்க வந்து ஞாபகம் என்று சொல்றோம். எங்களோட ஞாபக தொகுதி என்று சொல்றது வந்து நாங்க வந்து பிறந்த நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் என்ன விதமான அனுபவங்களை எங்களுடைய ஐம்புலன்களினாலே எங்களோட சூழல்ல இருந்து உள்வாங்கி மூளைக்கு அனுப்பி வச்சிருக்கின்றோமோ எல்லா விடயமுமே அங்க வந்து பதியப்பட்டு இருக்கு. அப்ப அந்த பதிவுகள் வந்து நீண்ட காலமாக அது எங்கள்கிட்ட இருந்து வந்து அது வந்து ஆழ் மனதுக்கு போயிடும். அதாவது நினைவு மனதை விட இப்ப ஏன்டா நாங்க மனதை வந்து நாங்க ரெண்டாக பிரிச்சு பார்க்கின்றோம். ஒன்று வந்து நினைவு மனம் வந்தா நாளாந்த வேலையை பார்க்கறதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறது. இப்ப நாளாந்த விஷயங்களை வந்து நினைக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு, திட்டமிடுவதற்கு, அதுக்கு முடிவெடுப்பதற்கு இதுகளுக்கு வந்து உதவி செய்கிறது வந்து அந்த நினைவு மனம் என்று சொல்லப்படுற சுய பிரக்ஞ நிலை. பிரக்ஞை என்று சொல்றது கான்சியஸ்னஸ் என்று சொல்லி ஆங்கிலத்துல சொல்லுவார்கள். அப்ப அந்த சுய பிரக்ஞ நிலை தான் அந்த நினைவு மனம். அந்த நினைவு மனதை தவிர்த்தி எல்லா மனிதர்களும், அது மனிதர்கள் மாத்திரமல்ல விலங்குகளுக்கும் கூட, விலங்குகள் உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் கூட அந்த ஆழ்மனம் என்று சொல்ற மாதிரி சின்ன வயதுல இருந்து அல்லது 10 வருஷமோ 50 வருஷமோ 30 வருஷமோ எப்போ ஒரு நிகழ்வு நடந்தாலும் அது எல்லாமே அங்க பதியப்பட்டு மனதில் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப உதாரணமாக அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லலாம் என்னன்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து வீடுகள்ல நாயை வந்து வளர்த்தது எங்களோட செல்ல பிராணியாக ஊர்ல வந்து இருந்தது. அப்ப அந்த நாய்கள் வந்து இப்ப நாங்க வந்து எங்களுடைய ஊர்லயே வந்து வீதியால போகும்போது சில வீடுகள்ல உள்ள நாய்கள் வந்து எல்லாரையும் கலைச்சு கடிக்க வர்ற மாதிரி அல்லது எல்லாரையும் கலைச்சு விரட்டுற மாதிரி இருக்கும் இல்லையோ. அப்ப அந்த மாதிரியான நாய்களுக்கு வந்து இப்ப சில பேர் கொஞ்சம் மன தைரியம் உள்ள ஆட்கள் வந்து திரும்பி எதிர்த்து கல்லாலேயோ அல்லது அடியாலேயோ திருப்பி அடிச்சு போடுவார். திருப்பி அடிச்ச உடனே அது சத்தம் போட்டுக்கொண்டு திரும்பி ஓடும் அந்த வீட்டுக்கு. அதுக்கு பிறகு வந்து அந்த நாய் அந்த ஆளை கண்டா கிட்ட வரா, அந்த ஆளை கண்டால் கிட்ட வந்து குலைச்சு அவரை கலைக்கிறதுன்றது வந்து குறைவாக இருக்கு. அல்லது தூர இடத்துல, நல்ல தூரமான இடத்துல இருந்து குலைச்சு கொண்டு இருக்கு. ஏன்னா அவரு கிட்ட போனா அடிவிலும் திரும்பவும் இல்லையோ. அப்ப அதனால அவரு கிட்ட வர. இப்ப இது மாதிரி இப்ப சில இடங்களில வந்து 4வது 5வது வீட்டுக்கு வந்து உலாவி கொண்டு போகும். அப்ப அந்த இடத்துலயும் சில இடங்களுக்கு வந்து நாங்க அதை எறிஞ்சு கலைச்சு இப்ப அதை விரட்டினோம்னு சொன்னா இப்ப அநேகமாக திரும்பவும் அந்த இடங்களுக்கு வர்றது குறைவாக இருக்கு. அப்ப அதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு சொன்னா அந்த அனுபவங்கள், அதுக்கு பட்ட அனுபவம் அந்த மூளை வந்து ஞாபகத்துல வச்சிருக்கு. அந்த ஞாபகத்துல அது இருக்கிறபடியால திரும்பவும் அதே போல வரவிடாம வச்சுக்கிறதுக்கு அந்த உயிர்களுக்கு, அந்த பிராணிகளுக்கு உதவி செய்வது. இதே மாதிரிதான் மனிதர்கள்டையும் எங்கள்கிட்ட மிகவும் தாராளமாக இந்த ஞாபகங்கள் இருக்கின்றது. மிக தாராளமாக இந்த அனுபவங்கள் இதுகள் வந்து இருந்து, ஆனா மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நாங்கள் வந்து இந்த தரவுகள், இந்த அனுபவங்களை வெறும் அனுபவமாக வைத்திருப்பது கிடையாது. அந்த அனுபவங்களிலே இருந்து நாங்கள் உள்ளொளி பெறுகின்றோம். அதுல இருந்து நிறைய ஆழமான அர்த்தங்களை பெறுகின்றோம். ஆனா மிருகங்களை பொறுத்தவரையில் வந்து இந்த ஆழமாக அர்த்தங்களை பெறுகின்ற அந்த பகுத்தறிவு என்று சொல்லப்படுகின்ற அல்ல உள்ளொளி பெறுகின்ற அந்த விடயங்கள் அவைகளுக்கு வந்து வலு குறைவாக இருக்கு. இதனாலேதான் மனிதர்களை பொறுத்தவரையில வந்து இந்த பழைய அனுபவங்கள் அது பாரதூரமான அனுபவமா இருந்தா என்ன விதமான அனுபவமா இருந்தா என்ன, நாங்க வந்து அதுல இருந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கொள்றோம். யுத்தம்டா என்ன, எவ்வளவு அகோரமானது, எவ்வளவு வேதனையானது. அப்ப அந்த மாதிரியான விஷயங்கள், அனுபவங்கள் பட்ட பல பேர் வந்து பிறகு வந்து சமாதானத்தை விரும்பும் மனிதர்களாக மாறிவிடுகிறார்கள்.
யுத்தம் பண்றதே கூடாது, யுத்தம் பண்றதே உலகத்துல இருக்கக்கூடாது என்ற அது மாதிரியான ஒரு அகோர முகம், அகோரமான விடயம் உலகத்துல வேறு ஒன்றும் கிடையாது. ஏண்டா இப்ப இந்த யுத்தம் என்று சொல்றது இப்ப எங்களை பொறுத்தவரை இதை பற்றி நான் கணக்க விளக்கம் சொல்ல தேவையில்லை. என்ற எல்லார்கிட்டையுமே அந்த சொந்த அனுபவம் எங்கள்கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்கு. ஏன்னா அந்த அனுபவங்கள் இருந்தபடியாலதான் நாங்க அந்த ஒரு எங்களுடைய தாய் மண் என்று சொல்லப்படுகின்ற அந்த மண்ணில இருந்து தூக்கி பிடுங்கி எறியப்பட்டிருக்கோம், தூக்கி வீசப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்ப அந்த தூக்கி வீசப்பட்டு நாங்க தஞ்சம் தேடி எங்களோட உயிரை பாதுகாப்பதற்காக வேற ஏதோ நாடுகள்ல வாழ்ந்து கொண்டு இருக்கணும். இந்த விதமாக நாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது இப்ப நீங்க முதல்ல சொன்ன உதாரணம் மாதிரி, உங்களோட நண்பனுடைய உதாரணம் மாதிரி, யுத்தத்தால பல பேர் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப அவர்களுடைய பெற்றோரோ நண்பர்களோ அல்லது அவர்களுடைய அயலவர்களோ ஆமியால அல்லது இந்த யுத்தங்கள்ல படுகின்ற சுடுபாடுகளால நேரடியாக இறந்திருக்கின்றார்கள் அல்லது அந்த மாதிரியான வேதனையான அனுபவங்களை அனுபவித்திருக்கிறார். அல்லது இன்னும் ஒரு சிலர் இளம் பிள்ளைகளாக இருந்திருந்தால் அவர்கள் ஆமியாலே பிடிக்கப்பட்டு சிறைகளுக்கு கொண்டே வைக்கப்பட்டு, இப்ப எங்கட ஊர்களில் பழைய காலத்துல மிகவும் பலரால் பேசப்பட்டது பூசா சிறை. இந்த பூசா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெரிய அங்க போன ஆக்கள் வெளியில வாரது அல்லது அங்க இருந்து விடுதலை பெற்று வாரது பெரிய பெரிய கஷ்டம். அப்படியான பயங்கரமான அனுபவங்கள் எல்லாம் எல்லாருக்கும் இல்லாட்டாலும் ஒரு குறிப்பிட்ட பகுதியினருக்கு எங்கள்கிட்ட நிறைய பேருக்கு இருக்கு. அப்ப அந்த பகுதிகளுக்குள்ள போய் இருந்தால் அங்க சித்திரவதை என்று சொல்றது அல்லது இந்த சித்திரவதை மாதிரியான வேதனைகளை ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அன்று அல்ல, 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் பல வருடக்கணக்காக அவர்கள் பல பேர் அதை அனுபவித்து வந்திருக்கின்றார்கள் இல்லையா? அப்ப அந்த பல வகையான பல நீண்ட காலமாக இந்த விடயங்களை அனுபவித்து வரும்போது இந்த அனுபவங்கள் அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிஞ்சு அவர்கள் சுயமாக சாதாரண குடும்ப வாழ்க்கை அல்லது தொழிலுக்கு போறது, நண்பர்களோட கதைப்பது, அதுவும் இப்ப வெளிநாடுகளுக்கு வந்துட்டால் ஒதுங்கி இருப்பதுதான் அவர்களுக்கு முக்கியமான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு விடயமாக இருக்கின்றது. இப்ப உங்களோட நண்பர் இங்க அந்த அறைக்குள்ளே போய் இருந்துடுவார் இல்லையா? ஏன்னா அவரை பொறுத்தவரையில மற்ற மனிதர்களையோ மற்ற ஆக்களையோ அல்லது நகரங்களையோ போய் பார்த்து விடுப்பு பார்த்து அதை பற்றி தெரிஞ்சு அறிஞ்சு கொள்ற அதுக்கு அவருடைய மூளையிலே சக்தி இல்லை, அதுக்குரிய மூளையால அந்த தைரியம் இல்லை அவர்களுக்கு. அப்ப அதனாலே அவர்கள் ஒதுங்கி போறதாக பார்க்கிறார்கள். தங்களை ஒதுக்கி தங்களோட அறைக்குள்ளேயோ அல்லது வெறும் சாப்பிடுவதற்கு அல்லது சிறுநீர் கழிப்பது இதுகளுக்குத்தான் அந்த அறையை விட்டு வெளியே வருவார்கள். மற்றும்படி கூடுதலாக அந்த அறைகளுக்குள்ளேயே அவர்கள் தங்களுக்கு போர்த்து கொண்டு கட்டில படுத்திருப்பார்கள் அல்லது சோஃபால இருப்பார்கள். ஆனா அந்த மாதிரியான மனிதர்களை பொறுத்தவரை பெரிய வேதனையான அனுபவம் என்னன்னு சொல்லி சொன்னா அவர்கள் இவரோடையும் கதைக்க விரும்ப மாட்டார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் கலந்துரையாட விரும்ப மாட்டார்கள், எந்த கேள்வி கேட்டாலும் எதற்கும் பெரிய பதில் பெருசாக வராது. அவர்கள் ஆம் இல்ல அல்லது தலையாட்டுறது அல்லது வாயால இல்ல அப்படியேதான் சொல்ற சின்ன குறுகிய விடைகள்லாம் அவர்கள்ட்ட இருந்து கிடைக்கும். போதிய சக்தி இல்லாதவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். அப்ப இதுல ஒன்று ஒதுங்கி இருக்கிறது. அடுத்தது அவர்களை பொறுத்தவரையில சில நேரத்துல தானாகவே இருந்து தங்கட பாட்டிலே சிரிப்பார்கள், தங்கட பாட்டில கதைப்பார்கள். சில பேர் ஆக மோசமான நிலையில சொல்லுவார்கள், இந்த என்ன சுத்தி ஆமி நிக்குது அல்லது என்ற வீட்டை சுத்தி ஆமி நிக்குது, என்ன பிடிக்க போறாங்க, என்ன கூட்டிக் கொண்டு போறாங்க. இப்படி எல்லாம் பயப்படுற தன்மைகள் அவர்கள்ட்ட நிறைய பெறக்கூடிய வாய்ப்புக்கு இடம் இருக்கு. என்னுடைய வைத்திய களம் இவர்களுக்கு வைத்தியம் செய்ததுதான் நான் இங்க டென்மார்க்ல கூடுதலாக செய்தது. அதாவது சித்திரவதைப்பட்டு அல்லது இப்படியான அகோரமான அனுபவங்களை சந்திச்சு இங்க அகதிகளாக இருப்பவர்கள் உங்களுடைய நண்பர் மாதிரி அவர்கள் சமூக விஷயத்துல ஈடுபட மாட்டார்கள். இப்ப உதாரணமாக இங்க புது நாட்டுக்கு புதிய மொழி கூட அவர்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அல்லது வாய்ப்பு வலு குறைவாக இருக்கும்.
எத்தனை வருஷம் அவர்கள் வந்து அந்த மொழியை படிச்சாலும் அந்த மொழியில வந்து பெருசாக கதைக்கக்கூடியதோ அதுல தன்னுடைய கருத்தை வெளியில தெரிவிக்கக்கூடியதோ அப்படியான தன்மைகள் வந்து அவர்கள்ட்ட மிகவும் பலவீனமாக இருக்கும், வலுவல குறைவாக இருக்கும். இந்த பிரச்சனைகளால ஈடுபட்ட சந்திச்சு வந்தவர்களை பொறுத்தவரையில வந்து எந்த நேரமுமே அவர்கள் வந்து ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல வந்து வாழுவார்கள். அவர்களை வந்து நாங்க எத்தனை தரம் 5 தரமோ 10 தரமோ பெரிய சத்தமாக கூப்பிட்டாலும் அவர்களுக்கு வந்து நாங்க கூப்பிட்ட மாதிரியே இருக்கா. அவர்கள் வந்து அதற்கு மறுமொழியே சொல்ல மாட்டார்கள். சில நேரத்துல நாங்க வந்து அவரை போய் கிட்ட போய் உடம்ப பிடிச்சு அல்ல உடம்புல தட்டி நாங்க கூப்பிட்டது கேட்கலையோ அல்லது உரத்து கதைக்கும் போது என்று சொல்லி விழிப்பாக கேட்பார்கள். ஏதோ இப்பதான் யாரோ கூப்பிட்ட மாதிரி இப்பதான் யாரோ தன்னை ஏதோ கேட்ட மாதிரி மறுமொழி சொல்ல துடிப்பார்கள் அல்லது சொல்ல முயற்சிப்பார்கள் இல்லையா. இப்படி அவர்கள் வந்து தங்களுடைய மன கற்பனை உலகத்துக்குள்ள போறது மிக அதிகமாக அவர்கள்ட்ட வந்து இருக்கு. அப்ப இதனால இந்த விடயம் என்று சொல்றது வந்து சாதாரண விடயம் அல்ல. இது வந்து ஒரு மனிதனை வேறு மனிதனாக மாத்தி அமைக்கிறதுக்கு பெரிய காரணமாக காணப்படுது. நான் பலரோடு பண்பாய் பழகுவது என்னுடைய அன்பான பழக்கம். அந்த ரீதியிலே நான் அவரை மெல்ல மெல்லமாக அவருடன் உரையாடி நான் தனியே சென்று உரையாடி சேர்ந்து மத்திய நண்பர்களுடன் கூட்டியந்து நாங்கள் இணைத்து அவரை சமூகத்தோடு இணையக்கூடி, ஆனால் இவ்வளவுக்கும் நாங்கள் பார்க்க போனால் அவர் ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தைரியமான வீர பரம்பரை குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த தாக்கம் என்பதுதான் அவரை மிக பாதித்திருந்தது. அதன் ஊடாக நான் எனது அன்பும் அவருக்கு நன்றாக பிடித்து கொண்ட வகையில், என்னுடைய பேச்சும் அவருக்கு நல்ல முறையில் பிடித்து கொண்ட வகையில் என்னோடு பழகி அவர் ஒரு குறுகிய நாளத்திலேயே மற்றவர்களோடு உரையாடும் அளவுக்கு நட்பு ரீதியாக என்னோடு இணைந்தும் மற்றவர்களோடு மெல்ல மெல்லமாக பழகும் அளவுக்கு வந்திருக்கின்றார். இது போல சந்தர்ப்பங்கள் எல்லோருக்கும் கிட்ட வேண்டும். ஏனென்றால் அப்படி கிட்டுவது மிக குறைவு. இந்த புலம்பெயர்ந்தவர்களை தனித்தனித்து வாழ்பவர்கள். அதனால்தான் நான் இதை பற்றி உங்களிடம் தெளிவாக கேட்க வேண்டிய ஒரு காரணமாக. இதுல நல்ல விஷயம். இதுல வந்து நீங்க வந்து சொன்னீங்க, நீங்க செய்த முயற்சி வந்து உதாரணமாக நாங்க எங்கட உளவியல் வைத்தியத்துல செய்யற முயற்சின்னு ஒரு பகுதியைத்தான் நீங்க வந்து செய்திருக்கின்றீங்க. பல யுத்த அனர்த்தங்கள் யுத்த வேதனைகளோட வருபவர்கள் வந்து முக்கியமாக அவர்கள்ட்ட நடக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா மற்றவர்களில் நம்பிக்கை அற்று போகிறார்கள். எவர்களையும் நம்புறதுக்கு அவர்கள் தயாராக இல்லை. நம்பி நடக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து இல்லாம போகிறார்கள். ஏண்டா அவரை ஒரு சக மனிதன் தானே அவனை சித்திரவதைப்படுத்தியோ இவ்வளவு கஷ்டங்களோ செய்திருக்கிறார்கள் இல்லையோ. அப்ப இதனாலே அவர்கள் வந்து மனிதர்கள் சக மனிதர்கள் என்றவர்கள்ட்ட அதுவும் புது முகங்கள் என்று சொல்லி சொன்னா அவர் துப்புரவாகவே அவரை வந்து நாங்க வந்து கதைச்சு பேசி எதுவுமே செய்ய முடியாது. ஓடி ஒளியறதை விட அவருக்கு வேற வழி இல்லை. ஆனா நல்ல காலம் அந்த நண்பருக்கு நீங்க நண்பர் கிடைச்சபடியினாலே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து உங்கள நம்பிக்கை வைக்க தொடங்கிட்டார். உங்களோட நட்பு வந்து அவர் வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்ப அதனாலேதான் அவர்ல வந்து முன்னேற்றம் நடந்தது. அடிப்படை நட்பு. உங்களை நம்பலாம், நீங்க வந்து உங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச ஆள், இவர் வந்து எனக்கு உதவிக்குத்தான் இவர் வந்து இவ்வளவு செய்கிறார், கதைக்கிறார், பேசுறார், இவரோட நான் சேர்ந்திருந்தா நான் கொஞ்சம் முன்னுக்கு அப்படியான ஒரு மனித நம்பிக்கை கொண்டு உங்களோட பிறந்தது என்று சொல்லி சொன்னா இந்த பிரச்சனை வந்து நிரந்தரமா வாழ்நாள் முழுக்க இருக்க வேண்டும்ன்றது பொய். அப்படி இருக்க வேண்டிய தேவை இல்லையா. ஏன்னா இந்த அனுபவங்கள் அதுக்குரிய மாற்றான வைத்தியங்களை கொடுத்து வரும்போது அவர்கள் வந்து கிட்டத்தட்ட 100% இல்லாவிட்டாலும் 60%, 70%, 80% அளவுக்கு அவர்கள் இயங்கக்கூடிய, செயல்படக்கூடிய, குடும்பத்தை நடத்தக்கூடிய, ஒரு குடும்பத்துக்கு உழைச்சி பொருளாதார ரீதியாக பிரயோசனமா இருக்கக்கூடிய நல்ல பிரஜைகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப எங்கட வைத்திய முறைகளிலே வந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்ப நான் பேரை இங்க வந்து சந்திச்சிருக்கிறேன். என்னன்னு சொன்னா இப்ப சில பேரை பொறுத்தவரையில வந்து வேதனைகளோட அனுபவிச்சு வரும்போது எங்கள்கிட்ட ஆஸ்பத்திரிக்கு வந்து பிள்ளைகள் தான் சக்கரை நாற்காலியில வச்சுதான் எங்கள்கிட்ட தள்ளி கொண்டு வர. அவ்வளவுக்கு அவரு கைகால் எல்லாம் அப்படியே இழுத்து சுரண்டி, இப்ப உதாரணமாக ஊர்ல பாரிசவாதம் என்று சொல்லுவார்கள் தானே, அந்த பாரிசவாத ஆக்கள் மாதிரி கைகாலே அவர்களுக்கு பாவிக்க முடியாம எழும்பி நிக்க இல்லாம ஒரு 100 மீட்டர் அல்ல 300 மீட்டர் கூட நடக்க மேலாத அளவுக்கு அவர்கள் வந்து பெரிய வேதனையா. இப்ப உதாரணமா அதுல தெளிவான ஒரு நல்ல ஒரு மனிதர் ஒருவர் வந்து ஈராக், இப்ப நான் வந்து எல்லா நாட்டு அகதி மக்களுடைய வேலை அதுல ஒரு குறிப்பாக சொல்லப்படக்கூடிய ஒரு வந்து ஈராக்கில இருந்து ஒருவர் வந்திருந்தார். அவர் வந்து இந்த விமான
என்ஜினியர். இந்த வைத்தியம் செய்து அவர் நல்ல நிலைக்கு வந்த பிறகு அவரே தன்னை பற்றி சொல்லுவார். அதாவது நான் வந்து ஒரு விமானத்தை வந்து ஃபுல்லா கலட்டி பூட்டக்கூடிய தகுதி என்னட்ட இருக்கு. அவ்வளவுக்கு தான் வந்து அந்த ஃபுல் என்ஜினியர், அந்த பிளைட்டை பற்றி முழு விவரம் தனக்கு தெரியும். வெளிநாட்டுல போய்தான் அந்த விமான கம்பெனி அவங்கள்ட்ட போய் விடயங்களை படிச்சு அதுல தேர்ச்சி பெற்று கொண்டு வந்தவர். அப்ப அவர் வந்து அங்க ஈராக்கில் வந்து இருக்கும் போது அவருடைய சொந்தக்கார ஒருவர் வந்து அந்த நாள்ல வந்து ஈராக்கில் இருந்தவர் சதாம் ஹுசைன். சதாம் ஹுசைனே எல்லாருக்குமே தெரியும், அது எவ்வளவு பெரிய சர்வாதிகாரி என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும் இல்லையோ. ஆனா இவருடைய பிழையான காலத்துக்கு வந்து இவற்ற குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருவர் வந்து சதாம் ஹுசைன் என்ற போலீஸுக்கு ஒளிச்சு நின்று சுட்டு போட்டார். அப்ப அந்த ஒளிச்சு நின்று சுட்டபடியினால சதாம் ஹுசைன் ஆக்களை பொறுத்தவரையில் ஒருதர் செய்தா அவ என்ற குடும்பம் முழுக்களையும் பிடிச்சு போடுவாங்க. குடும்பம் முழு பேரையும் கொண்டு போய் சித்திரவதைகள் வந்து செய்வார்கள். அப்படி செய்யும் போது இவரை வந்து படுபயங்கரமாக சித்திரவதை செய்து கிட்டத்தட்ட 4 வருஷம் 5 வருஷம் தொடர்ந்து இவருக்கு வந்து சித்திரவதை செய்து கடைசியில அமெரிக்க படையெடுப்பு நடந்த 91ஆம் ஆண்டு குவைத்தை வந்து இவர் பிடிச்சு இதுகள் வந்து செய்யக்க படையெடுப்பு உண்டு. அந்த நேரத்துல நடந்து அதுகள் நடக்கும் போது இவர் வந்து அதுக்குள்ள தெய்வாதீனமாக மறியல்ல இருந்து வெளியில வந்து இங்க வெளியில வார. அப்படி வெளியில வந்த போதுதான் எங்கட வைத்தியசாலைக்கு வர்றேன். அப்ப இந்த இடத்திலே அவரை பொறுத்தவரையில வந்து வரும்போது பிள்ளைகள் மனைவி இவ எல்லாரும் வந்து அவரை வந்து வண்டில வச்சுதான் தள்ளி கொண்டு வந்தார்கள். இப்ப உதாரணமாக அவரை பொறுத்தவரையில இருந்து எங்கட வைத்தியம் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாங்க வந்து செய்தோம். அப்ப 1.5 வருஷம் வந்து அவருக்கு வந்து செய்யும் போது நாங்க வேலை செய்யற வைத்தியம் என்று சொல்றது வந்து வெறும் உளவியலாளர்கள் மாத்திரம் அல்ல, பிசியோதெரப்பி என்று சொல்லப்படுற அந்த மசாஜுகள், அது அந்த உடல் விஷயங்களுக்கு செய்கிற மருத்துவர், மருந்து கொடுக்கிற சைக்கியாட்ரிஸ்ட் சொல்ற மருத்துவர்கள், சமூக ஆலோசனையாளர்கள், இப்படி பல பேர் சேர்ந்துதான் நாங்கள் இந்த வைத்திய நிலையத்துல சேர்ந்துதான் செய்யறாங்க. அப்ப அந்த மாதிரி செய்து அவருக்கு வந்து கைகால் எல்லாம் இயங்கக்கூடியதாக சுயமாக ஓரளவுக்கு தான் இப்ப டென்மார்க்ல இருக்கிறேன், நான் இங்க அகதியா வந்திருக்கிறேன் என்ற விஷயங்களை பற்றிய நினைவுகள், இந்த நினைவுகள் எல்லாம் வரக்கூடியதாக அவர்களுக்கு வந்துட்டது. இப்ப நாங்க வந்து இப்ப அவரை இப்போ 1 வருஷ முடிவில் 1 வருஷ காலகட்டத்திலே வந்து பார்த்தால் நாங்கள் இருந்த வைத்தியசாலையில இருந்து ஒரு 3வது டவுன்ல தான் அவருடைய வீடு இருந்தது. அப்ப அந்த வீட்டுல இருந்து தானே ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து தானே எங்களோட ஆஸ்பத்திரிக்கு வந்து எங்களோட கதைச்சு எங்களோட வைத்தியத்தை பெற்றுட்டு போவேன். பாருங்க, முதல்ல வந்து கைகால இயலாம தள்ளுவண்டில வந்த ஒரு மனிதன் எங்களோட வைத்தியங்கள் எல்லாம் செய்து அதால நன்மை பெற்றபடியினாலே அதற்கு பிறகு வந்து சொந்த காலில் நின்று தானே ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்து தானே வந்து எங்களோட வைத்தியங்களை எடுத்துக்கொண்டு தானே வீட்டுக்கு போவார் இல்லையா. பிள்ளைகள் எவருமே அவரோட சேர்ந்து வர வேண்டிய தேவையே இருக்கேன். அந்த மாதிரி பிறகும் நாங்கள் அவரை 6 மாதம் வச்சிருந்து வைத்தியங்கள் செய்து அந்த டவுனுக்கு நான் வந்து போறது எப்பாவது இருந்துட்டு போறேன். நான் 2-3 வருஷத்துக்கு பிறகு நான் போகும்போது அந்த டவுனிலே என்ன கட்டுட்டு ஓடியது கட்டி பிடிச்சு, நாதன் நீதான் எனக்கு உயிர் தந்தனி, நான் இப்ப புறப்படுத்திருக்கேன், நான் இப்ப வீட்டுக்கு பெயிண்டுகள் அடிச்சு வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன், நீங்க எல்லாருமே சேர்ந்து செய்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் என்று சொல்லி இதை சொல்றது என்னன்னு சொன்னா, யுத்த பாதிப்பாலே பல பேர் இப்படியாக பட்டு பயங்கரமான உடல்நிலை மனநிலை ரெண்டும், தனியா உடல் மாத்திரமண்டல்ல மனம் மாத்திரமண்டல்ல, உடல் மனம் இரண்டுமே உடைஞ்சு போய் ரெண்டுமே இயங்க இல்லாம ரெண்டுமே பாதிக்கப்பட்டு இப்படி இருக்கிறார். அப்ப இவர்களுக்கு வந்து இப்ப தற்கால முறையிலே வந்து இவர்களுக்கு வைத்தியம் செய்யலாம். இவர்களை வந்து ஓரளவுக்கு இப்ப அவரை பொறுத்தவரையில நாங்க வந்து எங்களோட வைத்தியங்கள் செய்து முடியும் போது உள்ளூர் அரசாங்கத்தோட கதைச்சு பேசி அவரை வந்து வேலைக்கு அனுப்பக்கூடாது, அவருக்கு வந்து நீங்க பென்ஷன் கொடுக்கணும் என்று சொல்லி அந்த பென்ஷன் எடுத்து கொடுத்து தான் அவரை வந்து வீட்டுக்கு விட்டனாங்க. அவரை பொறுத்தவரையில வந்து மூளைய பாவிச்சோ உடம்ப பாவிச்சோ கரும் வேலை செய்யக்கூடிய தகுதி அவருக்கு இருக்கே இல்லை. அப்படி செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அவர் திரும்பியும் பழைய நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்கு. அப்ப அதனால இங்க நாட்டு சட்டங்களும் வந்து இப்படியான மக்களுக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய அளவுக்கு சட்டங்களும் இங்க வந்து வச்சிருக்கிறார்கள். அப்ப அந்த சட்டங்களை வச்சுதான் அப்ப அவர்களுக்கு வந்து எதிர்காலத்தை நல்ல வடிவாக குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு நாங்க வந்து உதவி செய்து கொடுத்தோம். இப்ப இது மாதிரி விடயங்களோட வரும்போது அவர்களுக்கு வந்து இயற்கையாகவே
தங்களை வந்து பராமரிக்க இயலாம மற்றவர்ல தங்கி நிற்கிறது, கதைக்க இயலாது, பேச இயலாது, நடக்க இயலாது, இப்படி கன அறிகுறிகள். அந்த அறிகுறிகளை வந்து நாங்க வந்து அதுக்குரிய வைத்தியசாலைகள், அதுக்குரிய நிபுணர்களோட கதைச்சு பேசணும்னு சொன்னா அதுல இருந்து மீண்டு வரக்கூடிய, நாங்க திரும்ப சொல்றது 100% தைரியமான பயில்வானாக வர முடியாது. இப்ப தங்களோட சொந்த காலில் தங்களை பார்த்து கொண்டாலே பெரிய வாழ்க்கை என்ன, அந்த மாதிரியான நிலைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு வந்து கூடுதலாக நிறைய உண்டு. மற்றது இந்த இவர்களை பொறுத்தவரையில வந்து அந்த சூழல்ல வீட்டுல உள்ளவர்களோ நண்பர்களோ இவர்கள் எல்லாருமே ஒரு அன்போட இவரை வந்து கதைக்க வேணும், பேசணும். இப்ப நீங்க உங்களோட நண்பருக்கு கதைச்சு அவரை உற்சாகப்படுத்தி அவரை நடக்க, கதைக்க, பேச ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு வரக்கூடிய உதவியை நீங்க செய்திருக்கின்றீர்கள் இல்லையோ? இப்ப உங்களுக்கு வந்து உளவியல் அறிவு இல்லாட்டாலும் ஒரு மனிதாயமான அறிவோட நீங்க இயங்கி இருக்கிறீங்க. அந்த மனிதாயமான அறிவோட நீங்க வந்து செயல்பட்ட விதம் இப்ப நாங்க அதை பெரிய அளவில் வைத்தியமாக இங்க செய்யறோம். ஆனா இப்ப உங்களை பொறுத்தவரையில வந்து அந்த நட்பு, சொந்தம், உறவு இதுகளை வச்சுக்கொண்டு அந்த உரிமையோட அவருக்கு வந்து நிறைய நம்பிக்கையை கொடுத்து அவரின் நம்பிக்கை உங்கள வைக்கக்கூடியதாக பொறுமையாக இருந்து அவரை ஏசாம, திட்டாம, பகுடி பண்ணாம அன்பாக கதைச்சு பேசி செய்தபடியால அவரை வந்து நீங்க ஆளாக உருவாக்கி எடுத்திருக்கீங்க. உண்மை. அது இன்றும் 43 ஆண்டுகளாக நண்பாக இருக்கின்றோம், இன்னும் தொடரும். எனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு சிறப்பான நண்பரும் கூட அவர்தான். அந்த வகையிலே உண்மையிலே அதற்கான தகவலை நாங்கள் பரிமாறியது மட்டுமல்ல, இந்த விடயம் பற்றி நிறையவே பேச இருக்கின்றது இன்னும் அடுத்தடுத்த தொடரில். அதனால் நீங்கள் அடுத்தடுத்த தொடரில் நிச்சயமாக பேசிக் கொள்வோம். காரணம் என்னென்று சொன்னால், இது போன்ற பல தகவல்களை நானும் உங்களிடம் அறிய வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. இன்னும் பலரை பற்றிய சில விடயங்கள், வாய்க்கால் காலம் பற்றிய சில விடயங்களை நாம் அறிய வேண்டியது. அது மட்டுமல்ல, நீங்களும் இன்னும் கூற வேண்டிய விடயங்கள், இது சம்பந்தமாக நீங்கள் வாழ்வியலில் உங்களுடைய மருத்துவ காலத்தில் கண்ட விடயங்கள் என்று சொல்லி பலரையும் கூற வேண்டிய காலங்களும் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். அடுத்த தொடரும் இது சம்பந்தமாகவே நாங்கள் கதைத்துக் கொள்வோம். அந்த வகையிலே இன்று சிறப்பாக எங்களோடு இணைந்திருந்து உளவியல் நிபுணர் ஸ்ரீ கதகாமநாதன் அவர்கள் டென்மார்க்கில் இருந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தார். அடுத்த தொடரோடு இணையும் வரை வணக்கம் ஐயா. வணக்கம். இன்றைக்கு நீங்க நல்ல ஒரு விஷயத்த, நல்ல ஒரு தலையங்கத்தை வந்து தொடங்கி இருக்கிறீங்க. இந்த தலையங்கத்தை நீங்களும் விரும்புறீங்க, தொடர வேணும் என்று நானும் விரும்புறேன். அது வந்து தொடரப்பட வேண்டும். அது நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள வந்து கதைக்க வேண்டி, பேச வேண்டி இருக்கின்றது. மக்களுக்கு உள்ளொளி கொடுத்து அவர்கள் வந்து தங்களை பற்றி பராமரிக்கவோ, தங்களை வந்து கவனம் எடுக்கிறதுக்கோ இது ஒரு தூண்டுதலாக இந்த எங்களுடைய கதை பேச்சு இருந்து என்று சொல்லி சொன்னா அது பெரிய திருப்தியாக இருக்கும். நாங்க அடுத்த முறையும் இதை பற்றி தொடர்வோம். உங்களை எங்களோடு இணைத்து தந்த சரணம் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அவர் இல்லை என்று சொன்னால் இந்த தொடர்களையும் நாங்கள் எடுத்திருக்க முடியாது. உங்களை அறிமுகப்படுத்தி எங்களுக்கு அவர் தந்த உதவிக்கு நன்றிகளையும், ஒளிப்பதிவு உதவிக்கு உங்களோடு இணைந்து உங்களுடைய சத்குணம் ஐயா அவர்கள், உங்களுடைய மகள் என்று பலரும் செய்த உதவிக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். அடுத்த மருத்துவரும் நாமும் நிகழ்வில் இணைந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சிக்கான அனுசரணையை வழங்கியோர் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மீண்டும் அடுத்த மருத்துவர் நாம் இணைந்து. நன்றி, வணக்கம். வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு, மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு, பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முக மலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராசே 16A 68 623 ஹாஃப் ஹை. தொடர்புகளுக்கு 004962413099 103.
கை தொலைபேசி 004162-205-1624. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.